இதே போல வந்தே பாரத் ட்ரெயின் மீது கல்லெறிதல். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தே பாரத் ட்ரெயின் வந்து நமக்கு தெரிஞ்சதுன்னா மால்டா, வெஸ்ட் பெங்காலில். மால்டாவில் யார் இருக்கோ உங்களுக்கு தெரியும். இதே போல் சத்தீஸ்கரில், செகந்தராபாத்தில், பீகாரில், வாரணாசியில் தொடர்ந்து பல இன்சிடென்ட். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் ரயில்வே ட்ராக்ல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு பெரிய சேதம் நடப்பதற்கான வந்த குற்றங்கள், வந்தே பாரத் மீது கல்லெறிவதற்கான குற்றங்கள், இந்த திருமாவளவனுக்கு முதல்வராகக்கூடிய தகுதி இருக்கிறதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏன் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, எங்களுடைய தலைவர் அவர் திருமாவளவன் பற்றி சொல்கிறார், துண்டு சீட்டை படிக்காமல் 2 மணி நேரத்துக்கு மேலாக பொது மேடையிலே அல்ல எந்த கூட்டத்திலும் பேசக்கூடிய வல்லமை கிடைத்தவர். அதே போல இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பெரியார், மதுரை போன பெரியார், எல்லா ஊர்லயும் பெரியார் பேருந்து, பெரியார் நூலகம், அவர் படிச்சிருக்காருன்னு தெரியாது. பெரியார் இது சிலைகள், இங்க என்ன ஒரு ஸ்கீம் எடுத்தாலும் சரி. இப்ப பாருங்க, அடுத்த வந்து அஞ்சுகம் அம்மையார், முத்துவேலர், கவர்மெண்ட் ஸ்கீம் எது வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு செலக்டட் நேம் தான். எதுக்கு இவங்க இறந்து போயிட்டாங்க, எதுக்கு இந்த பேர்ல இந்த மைனாரிட்டி அப்பீஸ் என்பதற்காக ஒரு அரசியல் சட்டப்பூர்வமான ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காக இடைச்சல்களாக இந்த செகுலரிசம் சேர்க்கப்படுகிறது. அப்ப உண்மையிலே செகுலரிசம் என்பது என்ன அர்த்தத்தில் கொண்டுறாங்க? இந்த வேர்ட் இட் இஸ் நாட் நம்ம நாட்டுக்கு சொந்தமான ஒரு வார்த்தைகள். இது வந்து யூரோப்ல இருக்கு. யூரோப்ல தான் செகுலர் வார்த்தை வருது. அங்க என்னன்னா 2 அதிகார மையங்கள் இருக்கின்றன ஆட்சி பீடத்துல. ஒன்னு சர்ச், இன்னொன்னு கவர்மெண்ட். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். நெல்லையில் பூணூல் அறுப்பு, திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரிக்கும் பிராமண துவேஷம். மதச்சார்பின்மை என்பது ஒரு இடைச்செருகல். கன்னியாகுமரியில் ஆளுநர் RN ரவியின் ஆணித்தரமான பேச்சு. அந்த அம்மாவே போய் சேர்ந்துடுச்சு, அப்புறம் ஏன் அந்த உணவகம்? RS பாரதியின் திமிர் பேச்சு. வட மாவட்டங்களில் விசிக இல்லாமல் திமுக வெல்ல முடியாது, விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. மத்திய பிரதேசத்தில் ரயில்வே டிராக்கில் சிலிண்டர் டெட்டனேட்டர்கள் கண்டுபிடிப்பு. தொடரும் ரயில் கவிழ்ப்பு சதி செயல்கள். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய முதல் செய்தியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தியாகராஜ நகர் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு பிராமணர் குடும்பம், அவருடைய 14 வயது மகன் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரிய சமாஜத்துக்கு அந்த வழியாக போயிருக்காரு. அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் மோட்டார் பைக்கில் வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த பையன் போட்டிருந்த அந்த பூணூலை அறுத்துருக்காங்க. அறுத்துட்டு இனிமேல் நீ பூணூல் போட்டுக்கிட்டு உன்னை நான் ரோட்டில் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு மிரட்டலையும் கொடுத்துட்டு அவங்க போயிருக்காங்க. அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னைக்கு போய் முறையாக காவல் நிலையத்தில் இந்த மாதிரி ஒரு வழக்கையும் கொடுத்துருக்காங்க. காவலர்கள் அந்த சிசிடிவியை வச்சுக்கிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு தனிநபர் மீது தொடுக்கப்பட்ட ஒரு வன்மையான தாக்குதல். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய தனிப்பட்ட முறையில் எப்படி வழிபாடு செய்ய நினைக்கிறார்களோ அப்படி வழிபடக்கூடிய உரிமை இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வழிபாட்டுக்கான அடையாளங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய செயலாக இதை நான் பார்க்குறேன். நான் எப்படி பார்க்க முடியும்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு இஸ்லாமியருடைய ஸ்கல் கேப் வந்து ஒருத்தர் நடு ரோட்ல வந்து அடையாளம் தெரியாத சில நபர்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கணும், அப்படி கழட்டி போட்டு நாளைக்கு இந்த திருவிழா நீங்கள் ஸ்கல் கேப்போட வரக்கூடாது என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு வந்து எல்லோரும் கண்டனத்தக்கூடிய ஒரு செயலாக சொல்லப்படுமோ அப்படிப்பட்ட ஒரு செயலாக இதை நம்ம பார்க்கணும். சில நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ வந்து வலைத்தளத்தில் வந்தது. அது என்னன்னா, பழைய காலத்தில் சிற்பி ராஜன் என்ற ஒரு தீக்கா, திருச்சியை சேர்ந்தவர், அவர் அந்த காலத்தில் பேசிய பேச்சினுடைய வீடியோ எப்போது வந்திருக்கிறது. என்னன்னா, ஆவணி அவிட்டம் என்பது இந்த பிராமணர்கள் பொதுவாக வந்து பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் உள்ள அந்த நாள், புனிதமான நாள். அன்றைக்கு காவிரி ஆற்றங்கரையில் உட்கார்ந்து எல்லாரும் வந்து பூணல் மாற்றிக்கொள்கிறார்கள்.
அப்ப ஈவே ராமசாமி நாயக்கர் அவருக்கு வந்து அவ்வளவு மரியாதை கொடுத்தா போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பின்னால் வரக்கூடிய சம்பவத்தை சொல்றேன். அவர் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் தீகா என்கின்ற திராவிட கழக கண்மணிகளுக்கு கட்டளையிடுகிறார். ஒவ்வொரு ஊர்ல இருந்து எத்தனை மூட்டை குடிமிகளும் அதே போல பூணலையும் அறுத்து மூட்டைகளாக அனுப்புகிறார் என்று கணக்கெடுப்பு நடக்கிறாங்க. அப்ப திருச்சியிலிருந்து ஒரு சாக்கு நிறையா திருச்சி காவேரி கரையில வந்து பூணல் மாற்றிவிட்டு அவர்கள் எல்லாருமே பிராமணர்கள் அந்த அவனையிட்ட புதிய பூணலை மாற்றிவிட்டு வேத அத்தியனம் செய்வார்கள். வேதத்தை ஆரம்பிப்பார்கள். அன்று புதிதாக மனம் செய்ய, புதிய பகுதிகள் மனப்பாடம் செய்ய. அப்படி வாய்ப்பு கிடைக்காதவர்கள் என்ன சொல்லுவார்கள், அந்த மாகேஸ்வர சூத்திரம் என்று சொல்வார்கள். அதுதான் வேதத்தினுடைய முதலாக ஒளியினுடைய ஆரம்பமாக பார்க்கணும். அந்த மாகேஸ்வர சூத்திரத்தையாக சொல்ல வேண்டும். அப்படி இதெல்லாம் சொல்லி புனித சடங்காக செய்துவிட்டு கரையேறும் போது தீகா குண்டர்கள் அங்கே இருந்து பூணலை அறுத்து கத்தரிக்கோளை வைத்து குடுமையை அறுத்து சணல் மூட்டையை போட்டு அதை திராவிடர் கழகத்துக்கு அனுப்புவார்கள். அப்படி அனுப்பிய மூட்டைகள்ல இந்த மாவட்டத்துல 3 மூட்டை வந்திருக்கு, இந்த மாவட்டத்தில் 4 மூட்டை வந்திருக்கு, இதுல 3 வந்திருக்கு, திருச்சியில் 1 மூட்டை தான் வந்திருக்கிறது. திருச்சியில் இருக்கக்கூடிய கழக தொண்டர்கள் இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று ஈவே ராமசாமி நாயக்கர் தன்னுடைய கழக தொண்டர்களுக்கு கட்டளையிட்டதாக அந்த சிற்பிராஜன் பேசியிருக்கிறார். டெல்டா மீது அவருக்கு அவ்வளவு ஆசை போல இருக்கு. ஆமா, அதாவது நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த தொடர்ச்சி இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பெரியாருடைய எச்சம், பெரியார் ஆரம்பித்த அந்த கேவலமான செயல்களுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அடையாளம் தெரியாத நபர் யார் கண்டுபிடிக்கட்டும், ஆனால் இன்ஸ்பிரேஷன் அங்கிருந்து வருது. அடையாளம் தெரிஞ்சா அது என்ன, இவர்கள் கொடுக்குற அடையாளம் தானே, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல பிடிபட போறவர் மனநோய் பாதிக்கப்பட்டவரா இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், இப்படியே பல சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால அது நம்ம அப்புறம் போலாம். ஆக மூலம் எங்கிருந்து வந்திருக்கிறது பாருங்க. அப்ப பெரியாரை பற்றி, பெரியார்னு சொல்லக்கூடாது, ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்லணும். ஈவே ராமசாமி நாயக்கரை பொறுத்தவரை அவர் ஒரு சித்தாந்த ரீதியான தாக்குதலை தொடுக்கவில்லை, தனி மனித தாக்குதலை தொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அல்பமான ஒரு மனிதரைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்தையும் செலவு வச்சு இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. எத்தனையோ பஸ் ஸ்டாண்டுக்கு, இதுக்கு, ஸ்டேடியத்துக்கு, ஸ்கூலுக்கு, தெருகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாவியுடைய பெயர் வச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. அந்த ஈவே ராமசாமி நாயக்கருடைய ஒரு ஃபேமஸ் கோட், நீ ரோடில் நடந்து போகும்போது எதிர்த்த மாதிரி ஒரு பாம்பு வருது, 100 பக்கம் ஒரு பார்ப்பான் வருகிறான் என்று சொன்னால் பாம்பை அடிக்காதே பார்ப்பானை அடி. பெரியார் சொன்ன வார்த்தை அந்த இதுல இருக்கு. அவருடைய பெரியாரின் அந்த தொகுப்பெல்லாம் இருக்குல்ல, அதுல இருக்கிறது, எடுத்து படிச்சு பார்க்கலாம். அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு துவேஷத்தை, வன்மத்தை, மனிதர்கள் மீதான தாக்குதலை இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தூண்டி இருக்கிற தமிழகத்தில் அந்த திராவிட பாரம்பரியம் இன்றளவுக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சென்ற ஆண்டு நினைக்கிறேன் தடாஜே ரஹீம் பூணூல் அரிப்பு போராட்டம் தொடங்குவோம் என்று வெளிப்படையாக அறிவிச்சார். 1 வருஷம் இருக்குமா? இருக்கும், 1 வருஷம் இருக்கும். அதே போல தொடர்ந்து இங்க மாம்பழத்துல 2017 பூணூல் அறுக்கப்பட்டது, மயிலாப்பூர்ல விருபாட்சீஸ்வரர் கோயில்ல பூணூல் அறுக்கப்பட்டது, தொடர்ந்து பல சம்பவங்கள். 60களில் ஈவே ராமசாமி நாயக்கர் மூட்டையாக பூணூலையும் குடுமையும் அறுத்திருக்கிறார். எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அப்ப இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி மூட்டையாக பூணூலையும் குடுமையும் அறுத்தவர்களுக்கு மீதாக ஏதாவது ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கிறதா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. நீங்க தான் தேடி பாருங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. மாறாக அவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட கேவலமான நிலைமை பாருங்க தமிழ்நாட்டில் நிலைமை. யார் ஒரு வன்மச் செயலை செய்கிறானோ அவன் கௌரவிக்கப்படுகிறான். அதே தொடர்கிறது. கருப்பூர் கூட்டத்தை அவங்க கௌரவிச்சாங்க. ஆகவே இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால இப்ப இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்ப என்ன எல்லாம் நினைக்கிறாங்க, ஓ ஐயர் பூணல் அறுத்துட்டானா, மற்ற ஜாதி, இவங்க பேப்பர்ல கொடுக்குற நியூஸ் அப்படித்தான். ஆக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதான தாக்குதலாக இது சித்தரிக்கப்படுகிறதே தவிர உண்மையில பார்த்தோம் என்று சொன்னால் இது இந்து சமுதாயத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போராக நான் பார்க்கிறேன். இப்ப அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகலாம் என்று அவங்க சொல்றாங்க இல்லையா? அப்ப எல்லா ஜாதியும் மேல வந்து அர்ச்சராக வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை அப்படி நீங்க பார்க்க கூடாது. அது இந்து சமுதாயத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போர், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்பதை போல கோவிலை ஆக்கி கட்சி சார்புள்ளவர்களை, கடவுள் நம்பிக்கையற்றவர்களை ஒரு டிப்ளமோ ஒரு பேப்பர் ஷீட்டை கொடுத்து உள்ள தள்ளி கோயில் நம்பிக்கைகளை சிதைக்க வேண்டும். அதான நோக்கம். இப்ப பாருங்க, இன்றைக்கு கூட பல கோயில்கள் கிராமத்துல, நான் ஒரு சின்ன உதாரணம், கண்ணால பார்த்த உதாரணம் சொல்றேன். அது வந்து 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்.
நான் குளித்தலைக்கு போயிருந்தேன். குளித்தலைக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே காவிரி ஆத்தங்கரையில் பார்க்குறேன், ஒரு பெரியவர் வந்து ரொம்ப வயசானவர், முடியாமல் அப்படியே வந்து ஆற்றுல வந்து ஒரு செம்பு குடத்தை வந்து தேய்த்து தண்ணி தோளில் முண்டு நடந்து போயிட்டு இருக்கார். அவர் யார் தெரியுமான்னு அந்த ஊர்க்காரன்னு கேட்டார். தெரியாதுன்னு. அங்கேருந்து மணப்பாறை புறவில் ஐயர்மலை, ஆமாம் தெரியுமே, காக்கா பறக்காத மலை சொல்லுவாங்க. அந்த ஐயர்மலைக்கு தினசரி அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து நடந்து வந்து காவிரி ஆற்றில் குளித்து ஈரத்துணியோடு அதை தேய்த்து தண்ணி அந்த குடத்தில் ஏந்தி கொண்டு திருப்பி நடந்தே போய் ஐயர்மலைக்கு போய் தினசரி அங்கு உள்ள இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறார். அதுக்கான ஸ்பெஷல் அதுக்கான ஏதாவது ஃபீஸ் கொடுக்குறாங்களா? ஏன் பண்ணல? யாராவது கேட்க போறாங்களா? இல்லை. ஆனால் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான கோயில்களில் இது போன்று தன்னை தியாகமாக, தன் வாழ்வையை அர்ப்பணம் செய்து கொண்டு பல கோயில் இப்படிப்பட்ட பல பிராமணர்கள் இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு இந்து தன்மை இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே அழியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அவங்களுக்கு சம்பளம் கூட இருக்காது. ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் கொடுப்பான். அதே கோயிலுக்கு விளக்குக்காக, இறைவன் நைவேத்தியத்துக்காக அவங்க செலவு பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம பார்த்துருக்கோம். ஆகவே இந்து சமுதாயத்தை காக்கக்கூடிய பாதுகாப்பு வளையமாக அந்த கோல்கேட்ல வர வார்த்தையை பயன்படுத்திட்டேன். இப்ப அந்த விளம்பரம் வருதா தெரியல. ஒரு பாதுகாப்பு வளையம்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை நல்ல வார்த்தை. அந்த சமுதாயத்துக்கு காக்கக்கூடிய வளையமாக இந்த பிராமண சமுதாயம் இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் தொடுக்கக்கூடிய போர் என்பது என்னன்னா, இந்த பிராமண சமுதாயம் நகர்ந்து விட்டால் எல்லோரையும் மதம் மாற்றுவது எளிது. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நோட் பண்ணது யாரு? வெள்ளைக்காரர். பிரிட்டிஷ் வந்து நோட் பண்றான். ரோட்ல ஒரு பிரிட்டிஷ் ஒரு பெரிய கவர்னர் போயிட்டு இருக்காராம். இதெல்லாம் டாக்குமெண்ட்ல இருக்கு. அப்ப பெரிய பெரிய கனவான்கள் பல பேர் வந்து ரோட்ல ஒருத்தர், அந்த காலத்துல பெரிய கனவான்களை குதிரை வண்டியில போவாங்க இல்லையா, நம்ம இந்தியர்கள் டர்பன்லாம் கட்டிட்டு அதில் ஒரு அடையாளம், ஸ்டேட்டஸ். அப்படி போறோம், ரோட்ல ஏற்ற மாதிரி ஒருத்தர் நடந்து வராரு. காலில் செருப்பு இல்லை, இருப்புல ஒரு சின்ன துணி, கிழிஞ்ச சட்டை, பரதேசி மாதிரி இருக்காரு. டக்குன்னு கோச்சை விட்டு இறங்கி கீழே நடு ரோட்ல நடுஞ்சான்கடையே நமஸ்கரிக்கிறாங்க. இதை பார்த்து நோட் பண்றாரு. உடனே அவர் கூப்பிட்டு யார் அவர் கேட்கிறார். எங்க ஊர் ஐயர், கோயில் ஐயர். அப்ப என்ன நோட் பண்றாங்கன்னா, இந்த நாட்டிலே இந்த பிராமண சமூகம் இப்படியே வந்து இருக்கக்கூடிய வரைக்கும் நாம் வந்து மதம் மாற்ற முடியாது. சொன்னது யாருன்னா செயின்ட் ஜேவியர். அவர் எழுதி வச்சு போயிருக்கார். இந்த நாட்டிலே பிராமண சமூகம் என்று ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் என் ஆயுள் காலத்திலே இந்த இந்தியா முழுவதையும் வந்து நான் வந்து கிறிஸ்துவமயமாக்கி இருப்பேன். சொன்னது யாருன்னா, கோவால பல ஆயிரக்கணக்கான பேரை இன்கிசிஷன் என்ற பெயரில் வெட்டி கொடூரமாக கொலை செய்த ஜேவியர், அவனை செயின்ட் ஊர் கொடுத்திருக்காங்க. இதான் கிறிஸ்துவ மதம், நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஜேவியர் எழுதியிருக்கிறார். அப்ப இந்த தாக்குதல் என்பது இந்து சமுதாயத்தின் மீதான ஒரு தாக்குதல். இது புரிந்து கொள்ளாதவரை இப்படிப்பட்ட அந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டுதான். இல்லை, இப்போ இது பூணூல் அறுத்ததுங்கிறதுனால இது பிராமணர்களுக்கு மட்டுமே ஏற்பட்ட தீங்குன்னு நினைச்சிட முடியாது. நாளைக்கு பட்டையை போட்டுட்டு போறவன நிப்பாட்டி பட்டையை நீ வந்து அழிச்சிட்டு ரோட்ல போ, நாளைக்கு ருத்ராட்சம் நீ போட்டுட்டு போக கூடாது, ருத்ராட்சத்தை அறுத்துறான். இது வந்து எந்த விதத்துல நியாயம்? இது திமுக அரசு இருக்கிறதுனாலயே தான் இவ்வளவு சுதந்திரமாக இதெல்லாம் நடைபெறுது அப்படின்னு அதுல சந்தேகமே இல்லை. ஏனென்று சொன்னால் திமுக அரசு இருக்கின்ற தைரியத்தின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட இந்துக்களின் மீதான, இந்து அடையாளங்களின் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து பல செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, இந்த பூணூல் என்பது ஏதோ பிராமணர்கள் மட்டும் போடக்கூடிய அணியக்கூடிய ஒன்று கிடையாது. பல ஜாதி பூணூல் போடுறாங்க. ஜெட்டியார் போடுறாங்க, அதே போல அந்த விஸ்வகர்மா போடுவாங்க, கல் தச்சர் போடுவாங்க, மரவேலை செய்யக்கூடியவர் போடுவார்கள். பல சமூகங்கள், இன்னும் சொல்ல போனா பறையர்களே வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே சடங்குகளின் போடுவார்கள். பூணல் அவர்களுக்கு பூணல் இருக்கின்றது. சந்தியாவதம் அவர்களே தனியாக இருக்கின்றது. திருமணத்தின் போது பூணல் போடுவார்கள். இப்படி பூணல் என்பது இந்து சமுதாயத்திலே எல்லா வர்ணமும் அணியக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கிறது. அப்ப இந்த பூணல் அழிப்பது என்பது இந்து சமுதாயத்தின் மீதான தாக்குதல். அதான் திருப்பி நான் வரேன். ஆகவே இந்து அடையாளங்களை தாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கணும். இதை என்றைக்கு இந்து சமுதாயம் உணர்கின்றதோ, அப்படி உணராத இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வரை இப்படிப்பட்ட தாக்குதல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் நாம் இதனுடைய முத்தாய்ப்பை சொல்ல விரும்புவது. வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய செயல். உண்மையான நபர்கள், அந்த மர்ம நபர்கள், உண்மையான நபர்கள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு சட்டப்பூர்வமான தண்டனை கொடுக்கப்படும். ஏன்னா
இது வந்து ஒரு அடிப்படை உரிமை ஒவ்வொருத்தருக்கு இருக்கு. நான் இப்படிதான் வழிபடணும் என்ற உரிமை இருக்கிறது. அந்த அடையாளத்தை வெளிப்படையாக அழிக்க முயற்சிக்கிறார்கள். ஆகவே இது 67 அல்ல, மக்கள் விழிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது செய்தியாக கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறுல வெள்ளிமலை ஆசிரமம் இருக்கிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற ஆசிரமம். அதுல ஆண்டுதோறும் அந்த சமய வகுப்பில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு வித்யாஜோதி, வித்யாபூஷன்கிற விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார்கள். இந்த ஆண்டு சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு. அதுல வழக்கம் போல அவரு சனாதனமம் குறித்தும் பேசியிருக்காரு. அதுல முக்கியமா அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை வந்து இடைச்செருகலான வார்த்தை. இது யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இடையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட வார்த்தை அப்படிங்கறத ஆணித்தனமா அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார். சென்ற முறை செய்திகள் சிந்தனைகள்ல ஒரு கருத்தை நான் வந்து பௌத்த மதத்தை பற்றி ஒரு கருத்தை சொன்னேன். அதை பற்றி கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கேட்டிருக்கிறார்கள். அது நான் என்ன சொன்னேன்னா, நம்ம நாட்டினுடைய முதல் மத சார்புள்ள அரசாங்கத்தை நாட்டில் ஏற்படுத்திய முதல் மன்னர் யார் என்று சொன்னால் அசோகர். ஆனால் அப்படிப்பட்ட மத சார்புள்ள அசோகருடைய சின்னத்தை மதசார்பற்ற அரசு என்று சொல்லக்கூடிய அரசின் சின்னமாக நம்முடைய அரசாங்கம் தேர்ந்தெடுத்திருப்பது ஒரு முரண் என்று சொன்னேன். நம்முடைய செய்திக்கு வருவோம். இந்த மதசார்பற்ற என்ற இந்த வார்த்தை, செக்குலர் என்கின்ற வார்த்தை ஒரு இடைச்செருகல் என்று கவர்னர் அவர்கள் மேதக ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலே இடைச்செருகல் தான். ஏனென்று சொன்னால், நெருக்கடி சமயத்தில் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சிறையில் அடைக்கப்பட்ட போது எந்த எதிர்கட்சி தலைவரும் இல்லவே இல்லை. பாராளுமன்றத்தில் முறையாக விவாதம் நடத்தப்படவில்லை. ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றதா இருந்தா அதற்கு எவ்வளவு 2/3 மெஜாரிட்டி இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே நடத்தாமல், அப்ப எந்த ரைட்ஸ், எல்லா ரைட்ஸும் ஒருத்தர் கையில தான் இருக்கு, இந்திரா காந்தி அம்மையார் கையில தான் இருக்கு. ஆகவே கொல்லைப்புற வாசல் வழியாக 2 வார்த்தையை சேர்க்கிறாங்க. ஒன்று மதசார்பற்ற, இன்னொன்று சோசியலிசம். சோசியலிஸ்ட் செகுலர் கண்ட்ரி. அப்ப இது இடைச்செருகல் மட்டுமல்ல, அதையும் தாண்டி அரசியல் சாசன விரோதமான செயலும் கூட. இது அதாவது நல் அண்ட் வாய்ட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அது வந்து அவ்வளவுதான். அது ஒன்றும் அது அப்படி சொன்னாவே போதும். அப்படி இது ஒரு ஜஸ்ட் பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணா போதும், இது வந்து ரெண்டுமே போயிடும். இதை பலமுறை CTVலே சொல்லி இருக்கிறோம். இது வந்து நம்முடைய, ஏன்னா இட்ஸ் லீகலி நாட் கான்ஸ்டிடியூட்டட் ஆர் ஃப்ரேம்டு ஒரு வார்த்தைகள் எதுவுமே கிடையாது இல்லையா? இப்ப இதுல எப்படி இது வருது என்று பார்ப்போம். இப்ப இந்த மதசார்பற்ற சொல் இதற்காக கொண்டு வரப்படுகிற இந்திரா காந்தியால். அதுக்கு முன்னால் பார்த்தா காங்கிரஸ் பாரம்பரியத்தை நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் பாரம்பரியம் என்னன்னா, இதுக்கு பாருங்க, நம்ம நாட்டுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றுல லோகமானிய பாலகங்காதர திலகர் என்ன சொல்கிறார்? ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட்னு சொல்கிறார். சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடி பாப்பா என்றால் பாரதியார் சொல்கிறார். எல்லா சுதந்திர போராட்ட தலைவர்களும் இந்த நாட்டை வந்து முழு பூர்ண சுவராஜ்யம் வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற சமயத்துல அந்த சுதந்திர போராட்டத்தையே திசை தடுமாறி ஹைஜாக் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை செய்தவர் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் மகாத்மா காந்தி. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்கின்ற அந்த புனிதமான அந்த போராட்டத்தை மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் என்கின்ற சிறுபான்மையை தாஜா செய்யக்கூடிய ஒரு ஈவெண்டாக மாற்றி விடுகிறார் காந்தி. அங்கதான் தடம் பிறழ்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாடு துண்டாடப்படுகிறது, லட்சக்கணக்கான இந்துக்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள், பெண்கள் கற்பிழக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது நம்ம நாட்டில் சோக வரலாறு. இந்த தடப்பிறழ்வு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? இந்த காந்தி எடுத்த தவறான ஒரு பாலிசி டிசிஷன். இதெல்லாம் நம்ம யாரும் மறுக்க முடியாது. இது சுதந்திரம் அடைஞ்சாச்சு. அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சி தான். முதல்ல நேரு, அப்புறம் இந்திரா காந்தி. இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் என்பதற்காக ஒரு அரசியல் சட்டப்பூர்வமான ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காக இடைச்சல்களாக இந்த செகுலரிசம் சேர்க்கப்படுகிறது. அப்போ உண்மையிலே செகுலரிசம் என்பது என்ன அர்த்தத்தில் கொண்டு வராங்க? இந்த வேர்டு இட் இஸ் நாட் நம்ம நாட்டுக்கு சொந்தமான ஒரு வார்த்தை இல்லை. இது வந்து யூரோப்ல இருக்கு. யூரோப்ல தான் செகுலர் வார்த்தை வருது. அங்க என்னன்னா 2 அதிகார மையங்கள் இருக்கின்றன ஆட்சி பீடத்துல. ஒன்னு சர்ச், இன்னொன்னு கவர்மெண்ட், ஸ்டேட் அண்ட் சர்ச். இப்ப ஒரு ஜட்ஜி வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கிறார், நீ பண்ணது தப்பு, உனக்கு 10 வருஷம் தண்டனை. சர்ச்சு பாதி என்ன சொல்ற, உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தாச்சு, நீ பாவமே பண்ணல. புரிஞ்சுங்களா? அப்ப சர்ச்சு சுப்ரீமா, ஜட்ஜு சுப்ரீமா, ஸ்டேட் சுப்ரீமா, இது சுப்ரீம். இப்படி ஒரு சின்ன உதாரணம். அரசாங்கத்துடைய நிலைப்பாடு எது எடுத்தாலும் அந்த சர்ச்சு உள்ள மூக்க நுழைத்து சர்ச்சு சொன்னதுதான் நடக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வந்து கொண்டே இருந்தது.
அப்போ எதுக்கு கவர்மெண்ட்டு சர்ச்சை இருந்து போகலாமே, இப்படிதான் டிஸ்கஷன் வருது. அப்போதான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ச் அண்ட் ஸ்டேட் ஆர் செப்பரேட். நீ சர்ச் நீ என்னமோ பைபிளை படி என்னமோ பண்ணி நீ என்னமோ பண்ணிட்டு நான் உன்னை தலையிட மாட்டேன், நீ என்னோட நிர்வாகத்தை தலையிடாது. இப்படி சர்ச்சையும் அரசாங்கத்தையும் 2 தனி கூறுகளாக பிரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட வார்த்தை தான் மத சார்பற்ற தன்மை, செக்குலர். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டினுடைய இத்தனை 1000 ஆண்டு கால வரலாற்றுல எங்கேயா நடந்திருக்கா பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சமய தலைவர் நம்முடைய நாட்டுல அரசியலினுடைய நிர்வாகத்துல தலையிடவே மாட்டார்கள். சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் நிறுவினார் என்று தன்னை பிரகடனப்படுத்துகிறார். ஆனால் சிவாஜியுடைய முடிசூட்டி விழாவில் சமர்த்த ராமதாசர் கலந்து கொண்டு அவருக்கு முடிசூட்டி விடுகிறாரே தவிர, அதன் பிறகு கோவணத்தை அப்படியே நல்லா இழுத்து கட்டிட்டு அவர் பாட்டு காட்டுக்கு போயிடுறார். கௌபீனத்தோடு தான் இருந்தார், அவர் தலையிடல. எதற்கு சமர்த்த ராமதாஸ் சொல்கிறாரு, நீ தர்மத்தின் வழி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக முடிசூட்டி விழாவுக்கு வருகிறார். எல்லா துறவிகளும் அப்படிதான் வருவார்கள். அந்த நம்ம சொல்றோம் இல்லையா, செங்கோல் எடுத்துக்கொண்டு வந்தார், இதெல்லாம் அதுதான் அடையாளம். அதுதான் நீ தர்மத்தின் வழி அறத்தின் வழி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக மட்டுமே அந்த ஆண்டோர்களும் சான்றோர்களும் முடிசூட்டு விழா அன்று வருவார்களே தவிர டே டு டே அஃபேர்ஸ் எதிலுமே தலையிட மாட்டார்கள். ஆகவே செக்குலர் என்கின்ற யூரோப்பியன் கான்டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வார்த்தையே நம்முடைய நாட்டுக்கு தேவைப்பட வேண்டிய அவசியமே இரவில்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் இல்ல, அதிகார மையமாவே இல்லை. ஒரு இடுப்புல துண்டை கட்டிட்டு கோவணத்தை கட்டிட்டு போய் காட்டுல உட்கார்ந்து இருக்க ஒரு எதுக்கு ஆட்சியில பங்கே கேட்கலையே. சாணக்கியரை பத்தி படிக்கும் போது என்ன எழுதுறாங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆட்சியை ஏற்படுத்திக்கிறார், கிங் மேக்கர். ஒரு குடிசையில தூங்கிட்டு இருக்காரு, பாயில படுத்துட்டு இருக்காரு என்று அவரை பற்றி குறிப்பு வருகிறது. அப்ப இந்த நாட்டில் எல்லா ஆண்டோர்களும் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள் இல்லைங்களா? அப்ப இந்த செக்குலர்ங்கிற வார்த்தை எதற்காக இந்திரா காந்தி கொண்டாங்க? மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அந்த சிறப்பு சலுகைகளை கொடுப்பதற்காக இதை தவறான இன்னொரு அர்த்தம் செக்குலர் அர்த்தம் இவங்க புது விளக்கம் கொடுக்குறாங்க. யூரோப்பியன் கான்டெக்ட் கொடுக்கல, இந்தியன் கான்டெக்ட். இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த நாட்டுடைய தேசிய தன்மை என்கின்ற ஒன்று இருக்கிறது. இந்த நாட்டில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நடந்த போராட்டங்கள் முழுக்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாற்றை படிச்சு பாருங்க. அவுரங்கசீப்பை எதிர்த்து பெரிய போராட்டம், ராணா பிரதாப் போராட்டம், சிவாஜியுடைய போராட்டம், எதை எதிர்த்து போராட்டம், சமயத்தை காப்பதற்காக நடந்த போராட்டம் தான் நம்ம நாட்டுடைய வீர வரலாறு. அப்படிதான் இருக்கும். சீக்கிய மதகுருமார் போராட்டம் ஹிஸ்டரி முழுக்க அப்படிதான் இருக்கிறது. ஈவன் வெள்ளக்காரர்களை எதிர்த்து வந்த போராட்டம் கூட பசு மாமிசத்திலே அந்த கொழுப்பை தரணும் என்ற பெரிய போராட்டங்கள் வந்து படித்திருக்கணும். ஆகவே இந்த நாட்டினுடைய வரலாற்றை இந்த நாட்டினுடைய சமயத்திலிருந்து ஆன்மீகத்திலிருந்து நீங்க பிரித்து பார்க்கவே முடியாது. ஆனால் செக்குலர் என்ற வார்த்தையை சேர்த்தது மூலமாக இந்த நாட்டினுடைய அடையாளத்தையே அழிப்பதற்கான முயற்சியில இந்திரா காந்தி ஈடுபட்டிருக்கிறார். இதை நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, சின்ன சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப பாருங்க, நம்ம எப்படி செக்குலர் நினைக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்களே உங்களுக்கு சிரிப்பா வரும். நம்ம ஊர்ல மெட்ராஸ் இங்க பிரசிடென்ஷியல் காலேஜ்னு இருக்கு இல்லையா, அதே போல கல்கத்தால வந்து பிரசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி என்று பேர். அதான் மாநிலத்தினுடைய முதன்மை மாநில கல்லூரி, அதே யூனிவர்சிட்டி, பிரசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி. போன வருஷம் அந்த பிரசிடென்ஷியல் யூனிவர்சிட்டியில யூனிவர்சிட்டி சார்பாக இப்தார் விருந்து நடத்தப்படுகிறது. அதுக்கு கொடுக்கப்பட்ட காரணம், திஸ் இஸ் செக்குலர் கண்ட்ரி. இப்ப அடுத்து வரேன், அங்கிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். இதை பார்த்த உடனேயே அங்க உள்ள மற்றவர்களாம் சேர்ந்து நம்ம நாட்டில் வந்து சரஸ்வதி பூஜை என்பது கல்விக்கு அதிபதி கலைமகள், நாவிற்கு கலைமகள். அப்ப இந்த கல்ச்சரோட சேர்ந்த கலைமகள் இல்லையா சரஸ்வதி பூஜை. ஆகவே இந்த ஆயுத பூஜை அன்றைக்கு நாளைக்கு வந்து அதே பிரசிடென்ஷியல் காலேஜில் நாங்கள் பூஜை நடத்துகிறோம் அப்படின்னு அதன் பிறகு எல்லாம் போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் அ செக்குலர் கண்ட்ரி. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, செக்குலர் என்பது only for minorities, இந்துக்களுக்கு விரோதமானது. இரண்டாவது, இந்த நாட்டுடைய உண்மையான தன்மை எதுவோ, பாரம்பரிய என்னவோ, தொன்மை என்னவோ, அந்த தொன்மைக்கு விரோதமானதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பெயர் தான் செக்குலர். மூணாவதா சொல்றது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அது தேர்டு தான். இந்த நாட்டுடைய வரலாற்றை நாம் எப்படி படிக்கிறோம்? வெள்ளக்கார எழுதிய வரலாறு தான் படிக்கிறோம். இந்த சமயத்துக்காக இவ்வளவு பெரிய போராட்டம், கோடிக்கணக்கான பேர் தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை பத்தி யாராவது படிச்சிருக்காங்களா? அவுரங்கசீப் எப்படி இன்னைக்கு உள்ள தடாஜய ரஹீம் பத்தி முதல்ல நான் போன செய்தியில சொன்னேன். அதுக்கு அவருடைய மூதாதையர்கள் என்ன அரேபியாவில் வந்தவங்களா? இல்லை யார் வேணா எடுத்துக்கோங்க. அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல வந்து 4 தங்க காசு கொடுத்தானோ, அந்த 4 தங்க காசுக்கு ஆசைப்பட்டு மதம் மாறியவர்களுடைய பரம்பரை தான் நீங்க திருக்குள்ள முஸ்லிம்கள் என்று
அந்த வரலாற்றை சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா? ஏன் சொல்லல? வரலாற்று அடையாளங்கள் கூட மறக்கப்பட்டிருக்கின்றன. காரணம் என்றால் செக்குலர் என்ற ஒற்றை சொல் ஏற்படுத்திய பாதிப்பு இந்த நாட்டுக்கு ஏராளம். அதனால்தான் அத்வானி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார், இது பேர் செக்குலரிசம் இல்ல, போலி மதசார்பற்ற வாதம், சூடோ செக்குலரிசம். ராமஜென்மபூமி யாத்திரை போது அடிக்கடி அவர் பயன்படுத்தக்கூடிய சொல் அது. ரொம்ப அழகான வார்த்தை இது. அதனால நம்ம நாட்டுக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமான இந்த வார்த்தை நம்ம நாட்டிலிருந்து, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து விலகி போகக்கூடிய, குட் பை சொல்லக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது நினைக்கிறேன். அதனால இறைவன் இந்த மாதிரி சில பேர் வாயிலிருந்து பூந்து வெளியில அப்படி வெளிப்படுவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால சோசியலிசம், செக்குலரிசம் இரண்டுமே நாட்டுக்குடைய வளர்ச்சிக்கு, கலாச்சாரத்துக்கு, பண்பாட்டுக்கு ஊறு விளைவித்த அந்த இரண்டு வார்த்தைகளும் நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து விலக வேண்டும். ஏன்னா இதெல்லாம் கொள்ளைப்புறமாக இடைச்செருகளாக வந்தவை, அன்கான்ஸ்டிடியூஷனல். ஆகவே தீஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் எலிமெண்ட் ஷுட் கோ. இப்போ சில ஜட்ஜஸ்லாம் அடிக்கடி என்ன பேசுறாங்கன்னா, கோர் கான்ஸ்டிடியூஷன் மாற்றக்கூடாது. இப்போ ரீசெண்டாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ கோர் கான்ஸ்டிடியூஷன் மாற்றக்கூடாதுன்னா அவங்க லாஜிக் பிரகாரம் செக்குலரிசம் அண்ட் சோசியலிசம் ஷுட் கோ. லெட் அஸ் வெயிட். இப்பயே நம்ம குட் பை சொல்லுவோம், செல்லட்டும். மூன்றாவது செய்தியாக அம்மா உணவகம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்வேறு இந்த சென்னையில் இருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளர்கள், தினந்தோறும் கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். மிக குறைந்த விலையில் அவருடைய வயிற்று பசி ஆற்றப்பட்டதுன்னே சொல்லலாம். பல்வேறு தரப்பு மக்களிடமிருந்து அது மிகப்பெரிய பாராட்டை பெற்ற திட்டம். அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கான போதிய நிதியை ஒதுக்கல. அம்மா உணவகங்கள் அங்கங்க மாநகராட்சியில் மூட போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மக்கள் எதிர்ப்பு கிளம்பியது. அங்கங்கே அது இருப்பது போன்ற காட்சி இருக்கிறது. ஆனா அதனுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது தெரியல. இப்போ திமுகவின் மூத்த பிரதிநிதி RS பாரதி பேசும்போது சொல்லியிருக்காரு, அந்த அம்மாவே போய் செஞ்சிருச்சு, அம்மா உணவகத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அங்க போதா குறைக்கு அங்க சாப்பிட்றதெல்லாம் பீகாரியும் ஊப்பிக்காரனும் தான் சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கக்கூடிய சர்ச்சைக்குரிய பேச்சை பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அந்த RS பாரதி அவர்கள் பேசக்கூடிய அதே லாஜிக் நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா, கருணாநிதி அவர்களே செத்து போயிட்டார். அப்புறம் எதுக்கு எழுதாத ஒரு பேனா நடுக்கடல்ல? அவர் பேனா எழுதியிருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். வைக்க போற பேனா எழுத போறது இல்லை இல்லையா? அவர் தான் கருணாநிதி இறந்து போயிட்டாரு. அப்புறம் இதுக்கு கலைஞர் நூற்றாண்டு கிளாம்பாக்கத்து ஒரு பஸ் ஸ்டாண்டு நினைவு, அவர் பேர்ல இதுக்கு நூலகம், இப்படி சொல்லிக்கொண்டே போனார் இல்லையா? இப்ப அண்ணாதுரை கூட தான் இறந்து போயிட்டார். எதுக்கு அண்ணா சாலைன்னு ஒண்ணு இருக்கணும்? வேற பேர் வச்சிருங்களேன். அண்ணா சிலை எதுக்கு? அண்ணா சாலை எதுக்கு? அண்ணா யூனிவர்சிட்டி எதுக்கு? வேற ஏதாவது நல்லா படித்த மேதைகள் பேர் வைங்களேன். அவர் தான் இறந்து போயிட்டாரு. அவர் மெத்த படித்தவர்னு சொல்லுவாங்க, WMA வாங்கி. அவர் இறந்து போயிட்டார்ல. RS பாரதி சொன்ன கருத்தை நான் சொல்றேன். அவர் சொன்ன அதே கருத்தை நான் சொல்றேன். அவர் தான் இல்லை. இப்ப எதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி? ஊர் முழுக்க அம்புட்டு ஸ்டேடியம், பஸ் ஸ்டாண்டு எல்லாம் அண்ணா 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 தெரு, அண்ணா விளக்கு எல்லாம் அண்ணா தான். அதே போல இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பெரியார், மதுரை போனா பெரியார், எல்லா ஊர்லயும் பெரியார் பேருந்து நிலையம், பெரியார் நூலகம். அவர் படிச்சிருக்காரு என்னன்னு தெரியாது. பெரியார் இது சிலைகள். இங்க என்ன ஒரு ஸ்கீம் எடுத்தாலும் சரி. இப்ப பாருங்க, அடுத்த அஞ்சுகம் அம்மையார், முத்துவேலர், ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் எது வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு செலக்டட் நேம் தான். எதுக்கு இவங்க இறந்து போயிட்டாங்க, எதுக்கு நீங்க பேர்ல வைக்கணும்? ஏதாவது குப்பான்ற ஒரு ஸ்கீம் வந்தா கூட அதுக்கு அண்ணா பெரியார் இல்லாட்டி கலைஞர் பேர் தான் வைக்கணும். அந்த அளவுக்கு மைண்ட் செட் மாறி போயாச்சு. அப்ப இதுக்கெல்லாம் இவங்க பேர் இருப்பாங்களாம். அம்மா உணவகத்தை என் பேரை மாத்தி வச்சு கலைஞர்னு வச்சு நடத்திட்டு போலாமே. அப்படிதான் உங்களுக்கு அம்மா மேல ஒரு பெரிய ஒரு வெறுப்போ காழ்ப்புணர்ச்சி இருந்ததுன்னா அப்படி வச்சு நடத்திட்டு போலாம்ல. ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னா இவனுக்கு ஒரு பயம். இப்போ உதாரணமா அம்மா உணவகத்தை கலைஞர் உணவகம்னு மாத்திட்டா அப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஜனங்க என்ன பேசுவாங்க? அந்த அம்மா மகராசி ஆரம்பிச்சது, பேர் மட்டும் மாத்திட்டாங்க, இப்படியும் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஏழை மக்கள் அப்பயும் அம்மாவை தான் நினைப்பாங்க என்று சொல்லி இந்த பலன் ஏழை மக்களுக்கு போய் சேராவிட்டாலும் பரவாயில்லை, ஏழைகள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த உணவை இழுத்து மூடுங்க. இதுதான் மனப்பான்மை இல்லையா? இவங்கெல்லாம் ஒரு ஃபேமஸா ஒரு வசனம் பேசுவாங்க,
ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். காண்போம். ஆனா உண்மையிலே நடக்கிறது என்னன்னா, ஏழையின் ஓட்டில் பதவியை காண்போம். அதான் அவங்க நோக்கம். வெளியில சொல்றது அது சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே ஏழை மேல வந்து அக்கறை இருக்குமேயானால் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பாரு, இப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசியிருப்பாரா? பாருங்க, கருணாநிதி வந்து உயிர் எழுதுறாரு. அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த இடத்த வந்து உயிர் எழுதினாரா என்னன்னு தெரியல, அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். கோபாலபுரம் வீடு அரசு மருத்துவமனையா மாறும்னு சொன்னார். இது வரைக்கும் மாறிச்சா? உண்மையிலே ஏழை மக்கள் மீது அக்கறை இருக்குமே ஆனால் இறந்து போன அடுத்த நாள் அதுக்கான முயற்சி செஞ்சிருக்கணும். ஆகவே ஏழைகள் ஓட்டு வேண்டும், அவங்களுக்கு பதவி வேண்டும் இதுதான் நினைக்கிறார்களே தவிர உண்மையிலே அவங்க வந்து அந்த ஏழைகளுக்கான செயல் புரிய வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க சொன்ன இன்னொரு விஷயம் ஒண்ணு சொன்னீங்க, அந்த அம்மா உணவகத்துல வந்து எல்லாம் வந்து ஹிந்திக்காரன் தான் சாப்பிட்றாங்க, சப்பாத்தி சாப்பிட்றாங்க. பீகாரி ஊப்பியும் தான் சப்பாத்தி, பானிபூரி வாயை வந்து சப்பாத்தி சாப்பிட்டு போறான். அப்ப அந்த பானிபூரி வாய் என்று நீங்க கிண்டல் அடிக்கக்கூடிய அந்த பீகாரிக்காரன் வந்து பாதி சம்பளத்தை வந்து நாள் முழுக்க உழைச்சி, இன்னைக்கு அந்த மெட்ரோ ரயில் திட்ட பணிகள்ல பாத்தீங்கன்னா அத்தனை பேர் 100% பீகாரிக்காரன் தான் லேபர் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய கொத்தனார் வேலைகளை பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல 60-70% எல்லா வேலைகளும் பார்த்தா வந்து மேஸ்திரி மட்டும்தான் நம்ம தமிழ்காரன் இருக்கும், பாக்கி எல்லாம் பீகார்காரங்க தான். அப்ப கட்டுமான பணிகளுக்கோ உங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கோ அந்த பீகார்காரன் வந்து வேலை செய்யலாம், பானிபூரி வாங்கி வேலை செய்யலாம், உங்க வளர்ச்சிக்கு வேலை செய்யலாம், பாதி சம்பளத்துக்கு வேலை செய்யலாம், 12 hours வேலை செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனா ஒரு சப்பாத்தி சாப்பிடக்கூடாதா? என்ன ஒரு கொடூரமான மனப்பான்மை இது. இல்ல இன்னொரு மீம்ஸும் பார்த்தேன். இப்போ பீகாரி ஊப்பிக்காரெல்லாம் சப்பாத்தி சாப்பிட்டுறான், உங்க தமிழால என்ன பண்றான், டாஸ்மார்க்ல போய் குடிச்சிட்டு இல்ல படுத்துறான் அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ். அப்ப நீங்க சொல்றதே நான் வரேன், அதே அம்மா ஆரம்பித்த டாஸ்மாக் கடை அவங்க வளர்த்துட்டே போவாங்களாம், அம்மா ஆரம்பிச்ச உணவகத்தை மூடுவாங்களாம். இதனையா லாஜிக்குது? அப்ப அப்ப வந்து ஏழையில வந்து வயிற்றுல அடிக்க நினைக்கிற, ஏழைகள் குடிச்சு மல்லாக்க படுத்து கிடக்க நினைக்கிற, அதான் நினைக்கிறேன். நீ நோக்கம் தெளிவா புரியுது, நீங்க சொன்னதை எடுத்து நான் சொல்றேன். ஆகவே ஏழைகள் மேல் அக்கறை இல்லாத அரசு இது. இப்ப இவங்க பீகார்காரன் வந்து சப்பாத்தி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்எஸ் பாரதி சொல்றாரு. ஒரு பீகார்காரனை கூட்டு வந்து அவனுக்கு 100 கோடி 200 கோடி 300 கோடி பிரசாந்த் கிஷோர் கோடி கணக்கில் இவங்க கட்சி பணத்தை எடுத்து கொடுப்பாங்களாம். அப்ப மட்டும் இந்திக்காரன் போலாம். நம்ம கனிமொழி அக்கா இவங்க கட்சியில் இருக்கிற எல்லாமே ஊழல்வாதிகள் தானே, ஊழலுக்கிற ஜெயிலுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போச்சுன்னா உடனே கபில் சிபல், அப்ப ஹிந்திக்காரன்கிட்ட காசு போலாம். ஒரு அம்மா உணவகத்துல ஒரு நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடிய பீகாரி ஏழை வந்து ஒரு 10 ரூபாய்க்கு சப்பாத்தி வாங்கி சாப்பிடக்கூடாது. என்ன நிலைப்பாடு? ஆகவே ஏழைகள் வயிற்றில் அடிக்கக்கூடிய இலக்காரம் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை திமுகவுடைய மனப்பான்மை என்பது இது என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய செய்தி. இந்த செய்தி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது செய்தியாக விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் யாருன்னு பார்த்தா ஆதவ் அர்ஜுன். இவர் யாரு அப்படின்னு பார்த்தா பிரபலமான அந்த மார்டின் லாட்டரியோடைய மருமகன் அப்படின்னு சொல்றாங்க. விசிகாவில் இவர் வந்து அதிகாரம் மிக்கவராக இருக்கிறாரு. இவர் இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதில் சொல்றாரு, வட மண்டலங்களில் விசிகாவின் ஆதரவு இல்லாமல் திமுக வெற்றியே பெற முடியாது. இது 2வது, அடிமட்ட தொண்டர்கள் விசிகாவிலிருந்து எழுப்பக்கூடிய குரல் என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்தவர்கள் எல்லாம் முதல்வர் நாற்காலிக்கு ஆசைப்படுகிறார்கள், இன்றைக்கு கட்சிக்கு வந்தவர்கள் சினிமாவிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் துணை முதல்வராக வருவதற்கு அவர்களுடைய பெயர் அடிபடுகிறது. ஏன் நம்ம தலைவருக்கு அந்த தகுதி இல்லையா? இத்தனை வருஷமா அவர் களத்துல இருக்காரு, ஏன் நம்ம தலைவர் வந்து அந்த பதவிக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு கழக தொண்டர்களே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பாருங்க? அந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சிங்கன்னா கேட்டேன். கிட்டத்தட்ட 45 நிமிட வீடியோ. அது நேர்காணல். நல்லா ரொம்ப அழகா பேசுறாரு அவர். ரொம்ப தெளிவாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். தைரியமா சொல்லியிருக்காரு. அதுல குறிப்பா ஒரு 2-3 கருத்துக்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதை நான் பாராட்டுறேன். அவர் என்ன கேட்கிறாருன்னா, அவர் முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த திருமாவளவனுக்கு முதல்வராகக்கூடிய தகுதி இருக்கிறதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவர் ஏன் இல்லைன்னு கேட்குறாரு. அப்போ அவர் கேட்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, எங்களுடைய தலைவர் அவர் திருமாவளவன் பற்றி சொல்கிறார், துண்டு சீட்டை படிக்காமல் 2 மணி நேரத்துக்கு மேலாக பொது மேடையிலே அல்ல எந்த கூட்டத்திலும் பேசக்கூடிய வல்லமை படைத்தவர்.
இந்த முதல்வரால் அந்த மாதிரி பேச முடியுமா? மக்கள் கேள்வி கேட்கிறார். துண்டிச்சுட்டுன்னு வார்த்தை பயன்படுத்துறாரு. ஆமா, துண்டிச்சுட்டுங்கிற வார்த்தை வரல. 2 மணி நேரம் பேசக்கூடிய, அதை நீங்க உள்ள புரிஞ்சுக்கலாம். 2 மணி நேரம் எந்த தரவுகளும் கையில இல்லாமலே பேசக்கூடியவர் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப வெளிப்படையாவும் பேச முடியாது, அது நம்ம புரிஞ்சுக்கலாம். துண்டிச்சுட்டு இல்லாம அது பேசுறாரு. உங்களால், உங்க தலைவரால், எங்க தலைவர் பேச முடியும், உங்களால் பேச முடியுமா என்று கேட்கிறார். அப்ப தெளிவா என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய தகுதியற்றவர் என்று வெளிப்படையாக இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கார். முதல் பாயிண்ட், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக கட்சியை சேர்ந்த ஒரு 2ஆம் கட்ட தலைவர் வெளிப்படையாக இப்போள்ள முதல்வரை பற்றி இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார். அது முதல் கருத்து நான் புரிஞ்சிட்டது. அப்போ திருப்பி அந்த அம்மா வளைச்சு கேள்வி கேட்கிறாங்க. ஏன் நீங்க தனிச்சு நிற்கலாமே, இல்லை கூட்டணியாக இருந்தால் ஜெயிக்க முடியும். அதை ஒரு தெளிவா இருக்காங்க. வட மாநிலங்களில் செல்வாக்குமில்ல கட்சி என்று சொல்லிக் கொண்டால் கூட அவங்க 2% நீங்க ஓட்டு வாங்கியிருக்கீங்க கேட்டிருக்காங்க. அப்போ நான் கூட்டணியா இருக்கா, அப்படிதான் முடியும் என்று சொல்கிறார். அப்ப தனிச்சு நிற்கலாமே, தனிச்சு நிற்க ஜெயிக்க முடியாது, தெளிவா சொல்லுகிறார். அப்ப திமுக இருக்கக்கூடிய அங்கமை கூட நீங்களே வந்து இவ்வளவு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு என்று சொன்னால் நீங்களே வந்து முதல் பதவி வந்து கேட்டு பெறலாமே. நீங்க எப்படி செல்வாக்கு இருக்கு இல்லையா, இத்தனை % இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துல நீங்க சொல்றீங்க. அப்போ ரொம்ப சூச்சகமா சொல்றாரு. என்னன்னா, எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதல்வராக வருவதற்கான என்ன ஓட்டம் திமுகவில் இல்லை என்பதை நாசுக்காக சொல்றாரு. ஏற்கனவே RS பாரதியில வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. பல திமுக தலைவர்கள்லாம் வெளிப்படையா மேடைகள்லேயே நீ SC தானே என்று கேட்ட தலைவர்கள் உண்டு. ஸ்டாலின் பேசக்கூடிய மேடையிலேயே 2ஆம் கட்டமாக கீழே வந்து பெஞ்சு போட்டு உட்கார வைத்த சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிறோம். இதெல்லாம் நிறைய நடந்திருக்கிறது. நாங்கள் எந்த அளவுக்கு ஓட்டுக்களை வாங்கி கொடுத்தாலும் கூட, கூட்டணி எப்படி அமைத்தாலும் கூட, அதிகமான ML சீட்டுகள் வந்து பேரம் பேசி வந்தாலும் கூட, நாங்கள் வந்து முதல்வராகக்கூடிய வாய்ப்பு திமுகவை பொறுத்தவரை அந்த வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்றார். அப்ப திமுக கட்சி என்பது தலித் சமூகம், அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா பல பேர் புரியாதவங்க அந்த வார்த்தையை சொல்கிறார். ஹரிஜன் என்ற வார்த்தை காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார். அதே போல காந்தியடிக்கு முன்பாகவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குலத்தோர் என்று அந்த சமூகத்தை ராமானுஜர் கூப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த திருக்குலத்தோர் ஹரிஜன சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எந்த காலத்திலும் முதல்வராக முடியாது. திமுக கூட்டணியில் யாரா இருந்தாலும் சரி, ராசாவாக இருந்தாலும் சரி, ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் சரி, முதல்வராக வாய்ப்பே இல்லை கண்ணா என்று தெளிவாக சொல்கிறார். இதான் திமுகவுடைய என்ன ஓட்டம், இதை தெளிவா சொல்லியிருக்கிறது. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல பாருங்க, இதுல கடைசியா ஒரு முரண்பாடு சொல்லுவாங்க, பேரடாக்ஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இவங்க வந்து ஒரு மாநாடு நடத்த போறாங்க. என்னன்னா மதுவிலக்கு மாநாடு இல்லையா, ஒழிப்பு மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் 2. அதாவது இது வந்து இந்த ஏதோ ஒரு அடுத்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் நடத்தணும், எலெக்ஷன் வரப்போகிறது, மக்கள் மத்தியில வந்து ஒரு மதுக்கு சார்பாக பெண்கள் மத்தியில குறிப்பா சொன்னா பல பேர் வந்து ஒரு பாதிக்கப்பட்டக்கூடிய ஒரு சமுதாயமாக தமிழ்நாட்டில் பல ஒரு கன்சிடபிள் அமௌண்ட் வந்தாச்சு. அப்போ அதை ஓட் கேட்சிங்காக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே மதுவிலக்கு மேல இவனுக்கு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கா தெரியல. அப்புறம் இது கூட்டணியில் வேறு இருக்காங்க, அதுக்காக வந்து கூட்டம் போட போறாங்க. அதுக்கு இந்த ஆளக்கூடிய திமுகலேருந்து ஒருத்தர் ரெப்ரஸன்டேட்டிவ் போவாங்களாம். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் முரண் எங்க வருதுன்னா, ஒன்று மதுவிலக்கு மாநாடு நடத்த ஒரு முரண்பாடு, அது திமுக கலந்துக்கிறது ஒரு முரண்பாடு. மூன்றாவது பெரிய முரண்பாடு என்னன்னா, இந்த சமூகத்தை வந்து இவங்கெல்லாம் உங்களுக்கு பதவி வந்து நாங்கள் போட்ட பிச்சை என்று கொச்சைப்படுத்தி பேசிய RS பாரதி தான் திமுகவின் ரெப்ரசன்டேட்டிவாக இந்த மது விலக்கு மாநாட்டில் போய் கலந்துக்க போறாங்க. எப்படி முரண்பாடு. ஆக முரண்பாடுகள் மொத்த உருவமாக இந்த திமுகவும் சரி, விசிகாவும் சரி, அந்த கூட்டணியும் சரி இருக்கின்றது என்பதையும் இந்த பேச்சில் நம்ம உள்ளோட புரிஞ்சுக்கணும். இன்ஃபரன்ஸ் வெளிப்படையா புரியாது, புரிந்து கொள்ள முடிகிறது. கடைசியா ஒரு அழகா பல இடங்களில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தமிழக வரலாற்றை பொறுத்தவரை திமுக என்பது எப்போதுமே கூட்டணி தயவில் மட்டும்தான் ஆட்சியை பிடித்திருக்கிறது. 1967 ஆன்வர்ட்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சரானதே கூட அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ராஜாஜியுடைய அந்த 14 பிரதிநிதிகளுடைய தயவின் காரணமாக தான் ஆட்சியை பிடிக்க முடியும் ரொம்ப தெளிவாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்றாரு. அங்கிருந்து ஆட்சி கூட்டணி தான், கூட்டணி பலத்தில் மட்டும்தான் திமுக ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஆகவே இப்ப ஒரு சொன்ன பேச்சு நம்ம என்ன புரிகிறது என்று சொன்னால், ஒன்னா வந்து திமுக கூட்டணி விட்டு விசிக வந்து விலகி போய்
அது தனியாக நிற்காது, அதையும் தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு கூட்டணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அதற்காக இரண்டாம் கட்ட தலைவர் மூலமாக ஒரு அச்சாரம் போடுகிறதா, அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். இன்னொரு காரணம் என்னவா இருக்கும்னா, அதிகமான சீட்டுகளை பேரம் பேசுவதற்காக இப்படி ஒரு மூலமாக ஒரு பேட்டி வந்திருக்கலாம். அப்படித்தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆகவே பார்ப்போம். என்ன இருந்தாலும் இந்த பேட்டி மூலம் நமக்கு பல நல்ல கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது. விசிகாவை பொறுத்தவரை, ஒன்று, ஸ்டாலின் தகுதியற்றவர், அதை அவர் நேரடியாக சொல்லியிருக்கார். இரண்டாவது, திமுக ஹரிஜன் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாரும் முதல்வராக வர விரும்பவில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். கூட்டணி இல்லாமல் திமுகவோ அல்லது விசிகாவோ தமிழகத்திலே எந்த வகையிலுமே ஆட்சியை பிடிப்பதோ சீட்டுகளை பெறுவதோ இயலாது. இந்த 3 கருத்துக்களையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதற்காக அவரை பாராட்டுகிறேன். இறுதி செய்தியாக, கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து இந்த ரயில் விபத்து ஏற்படக்கூடியதற்கான அந்த சதி வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பத்திரிகைகளில் செய்தி பார்க்குறோம். மத்திய பிரதேசத்தில் ஜம்மு காஷ்மீரிலிருந்து பெங்களூர் வரக்கூடிய ஒரு ட்ரெயின் மத்திய பிரதேசம் வழியாக வருகிறது. இப்போ மத்திய பிரதேசத்தை கடக்கும்போது அது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின், அதில் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க. அந்த ட்ராக்ல ஒரு 10 டெட்டனேட்டர்ஸை கண்டெடுத்திருக்காங்க. அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 5 கிலோ எம்டி சிலிண்டரை ரயில்வே ட்ராக்ல வச்சிருக்கிறது கான்பூர் அருகே உள்ள ரயில்வே நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சார், இந்த செய்தியெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இவையெல்லாம் மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விழிப்புணர்வை, ஒரு பெரிய அவேக்கனிங் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்திகள். ரொம்ப விழிப்போடு இருக்கணும். எந்த அளவுக்கு உள்நாட்டிலே ஸ்லீப்பர் செல்ஸ் மூலமாக நமக்கு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை இது வெளிச்சம் போட்டு காட்டுது. நம்ம வந்தே பாரத் ட்ரெயின் ஓடுறோம், அதில் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணியிருக்கோம். ஸ்லீப்பர் ட்ரெயின் வரப்போகுது. அந்த வந்தே பாரத் ட்ரெயினில் வரக்கூடிய பெரிய பெரிய ரயில்வேல பெரிய சாதனை, அந்த ஈஃபில் டவரோட உயரமான 2 மங்கு 3 பங்கு உயரமான பிரிட்ஜை ஜீலம் ரிவர் குறுக்க கட்டி அதில் ரயிலில் விட்டாச்சு. ஆனால் இப்படிப்பட்ட ரயில்வே துறையில் பண்ணக்கூடிய சாதனைகளை விட மிக 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 முக்கியமானது இந்த ரயில்கள் மூலமாக நடக்கக்கூடிய சதி வேலைகள் நடைபெறாமல் காப்பது. அதை விட பல மடங்கு முக்கியமானது. ஏன்னா இதை பண்ணாட்டி அத்தனை பண்ணி பிரயோஜனமே இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மலைப்பாக இதெல்லாம் இந்த செய்திகள் இருக்கின்றன. இப்போ பாருங்க, நீங்க சொன்னீங்க செய்தி என்னன்னா, கான்பூர்ல செப்டம்பர் மாதம் நான் எழுதிட்டு வந்திருக்கேன். செப்டம்பர் மாதம் 2024 எல்பிஜி சிலிண்டர் வச்சிருக்காங்க. அதே போல் பெட்ரோல் பாட்டில் வச்சுருக்காங்க. நல்ல வேலையாக அந்த டிரைவர் எந்த தப்பிச்சிட்டார், முன்னாடியே பிரேக்கை போட்டு நிறுத்தி காப்பாற்றிட்டார். இதே போல் ராஜஸ்தானில் அஜ்மீரில் இதே போல் சிமெண்ட் பைப்பை குறுக்க வச்சுட்டாங்க. பெரிய பைப்பை வச்சு அது செப்டம்பர் 10, 2024 அதுவும் தவிர்க்கப்பட்டது, விபத்து நடக்கலை. ஆனால் சபர்மதி எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் அதில் நடந்தது. அது போய் இதே போல் ஏதோ வச்சு இடித்து டீரெயில் ஆகி எல்லாம் பெட்டியெல்லாம் கவுந்துருச்சு. ஆனால் உயிரிழப்பு ஏற்படலை, காயம் ஏற்பட்டது, உயிரிழப்பு ஏற்படலை. இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து இப்போ இதே போல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. 2023 கேரளாவில் இதே போல் விபத்து ஏற்பட்டது. அப்புறம் 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. மகாராஷ்டிராவில் 2 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. எல்லாம் யார் அமைதி மார்க்கத்தவங்களுக்கு தெரியும். பெட்டிக்கு தீ வைக்கப்பட்டது கேரளாவில். அதை பற்றி நம்ம பேசணும். பெட்டிக்கு மிக வேகமாக தீ பரவியதற்கு காரணம் பெட்ரோலோட ஒரு ஆடட் கெமிக்கல் சேர்த்திருக்கிற கேட்டலிஸ்டாக அது என்ன என்பதையும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் டெரர் நெட்வொர்க் உடைய ஒரு அங்கம். அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். இதே போல வந்தே பாரத் ட்ரெயின் மீது கல்லெறிதல். இதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்தே பாரத் ட்ரெயின் நமக்கு தெரிஞ்சதுன்னா மால்டா, வெஸ்ட் பெங்காலில். மால்டாவில் யார் இருப்போம் உங்களுக்கு தெரியும். இதே போல் சத்தீஸ்கரில், செகந்திராபாத்தில், பீகாரில், வாரணாசியில் தொடர்ந்து பல இன்சிடென்ட். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் ரயில்வே ட்ராக்ல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு பெரிய சேதம் நடப்பதற்காக நடந்த குற்றங்கள், வந்தே பாரத் மீது கல்லெறிவதற்கான குற்றங்கள் மொத்தம் எத்தனை நடந்திருக்கு? ஒரு உத்தேசமாக என்ன சொல்லுங்களேன். எஃப்ஐஆர் போடப்பட்டது நான் சொல்கிறேன். எவ்வளோ இருக்கலாம் சும்மா சொல்லுங்கள். ஒரு 10 குறைந்தபட்ச வழக்காவது எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். நான் பேப்பரில் வந்த ஆர்கனைசர் என்கின்ற வார இதழில் சென்ற வாரம் வந்திருந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட்டுடைய தொகுப்பு, அதை மட்டும் சொல்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் ரயில் பாதைகளின் குறுக்கே சில பொருட்களை வைத்து ரயிலை கவிழ்ப்பதற்காக நடந்த சதி, அதற்காக தொடுக்கப்பட்ட வழக்குகள் மட்டும் 334. அப்போ எந்த அளவுக்கு வீரியம் பாருங்க. நமக்கு தெரியல,
ஒவ்வொன்றா நீங்கள் கான்பூர் அப்படி இப்படி சொல்கிறீங்க, மறந்துடுவோம். அப்புறம் வேற ஏதோ ஒரு ஊர் வரும். கூட்டி பார்த்தா 334ங்க. அதில் 9 ரயில்கள் இடித்து டீரைல் ஆயிருக்கு. 323 எஸ்கேப் ஆயாச்சு. எந்த அளவுக்கு ஒரு வீரியம் பாரு. நான் வந்தே பாரத் ஒரு 5 எக்ஸாம்பிள் சொன்னேன். வந்தே பாரத் ட்ரெயின் இதே போல கல்லெறிந்து அதை வந்து கண்ணாடியை உடைத்து அது கைது செய்யப்பட்டவர்கள். அந்த வழக்குகள் 1503 கல்லெறி வழக்குகள் கடந்த 5 ஆண்டுகள் மட்டுமே, ட்ரெயின்ல மட்டுமே. அப்ப இந்த பிரச்சனையுடைய ஆழம் எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். இந்த அளவுக்கு உள்நாட்டிலே நம்ம நாட்டுக்கு எதிராக சதி வேலை செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த சில பேரை தயார் செய்யக்கூடிய முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். பாக் டெரரிஸ்ட் ஒருத்தர் ஃபரத்துல்லா கோரி அப்படின்னு ஒருத்தர், முகமது கோரி மாதிரி இவர் ஒரு கோரி படையெடுப்பாளர். அங்கிருந்து ஒரு இது போறார், எப்படியெல்லாம் பண்ணணும், உள்நாட்டில் எப்படியெல்லாம் போர் தொடுப்பது இந்தியாவில் அப்படின்னு இங்கே உள்ள அவருடைய ஆதரவாளர்கள் சில பேருக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். அந்த பத்திரிகையிலே போட்டிருக்கார். அதுக்கான டூல் கிட் மாதிரி போட்டு கிடச்சிக்கோங்களேன். அதில் எப்படியெல்லாம் பண்ணணும், ரயில்வேல எப்படி சேப்பட் வச்சு பண்ணுறது, சிக்னலிங்கில் எப்படி சேப்பட் வச்சு பண்ணி ரயிலை மோத வைக்கிறது, அதில் இருக்கு. ட்ரெயின் மட்டும் பத்தாது தம்பி, எங்கெங்கெல்லாம் பெட்ரோல் லைன் போகுது மேப்பு போட்டிருக்காரு அதில் எப்படி சேப்பட் வச்சு பண்ணலாம், இதெல்லாம் டூல் கிட்டாக போடப்பட்டு பத்திரிகைகளே பாகிஸ்தானை வெளிவந்து நம்ம ஊர்ல சேர வேண்டியவர்களும் சேர்ந்திருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு பெரிய ஆபத்து இருக்கு பாருங்க. ஒரு பெரிய உள்நாட்டு போரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. சாதாரண குடிமக்கள் பயணம் செய்வதற்கே அச்சப்பட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இந்த அளவுக்கு ரயில்வே சாதனை நடந்தா கூட அந்த சாதனையை மீறி வந்து நாட்டில் ஒரு பெரிய குழப்பத்தை நாசத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த சமூகத்தை சேர்ந்த சில பேரை இந்த மாதிரி தயார் பண்றாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க நாட்டுக்கு. ஒரு பத்திரிக்கை வருது, வாய்ஸ் ஆஃப் குரோசான் என்று பேர். நம்ம பாரத நாட்டை வந்து குரோசான் என்று தான் ISIS கூப்பிடுவோம். நம்ம நாடு பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அகண்ட இஸ்லாமிய நாடாக மாற வேண்டும். அந்த அகண்ட இஸ்லாமிய நாடுக்கு குரோசான் என்று பேர் வச்சிருக்கிறாரு. ஆப்கானிஸ்தான் சேர்ந்து இருக்கிற நாடே அவன் உடஞ்சிட்டு இருக்கான். ஆனா அவங்க கனவு அப்படி கனவு திட்டம். அந்த வாய்ஸ் ஆஃப் குரோசான்ல ISIS என்ன சொல்கிறான், ரயில் வேலை எப்படிலாம் நாச வேலை செய்யணும் முழுக்க டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அதில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ அதே போல செயல்பாடுகள் நீங்க சொன்ன இத்தனையிலையும் இந்த 334 சேபட்டோஜி கேசஸ் என்னெல்லாம் செய்யப்பட்டதோ, 1503 கல்லெறி வீச்சுகள் எப்படியெல்லாம் செய்யப்பட்டதோ அவை அத்தனைக்குமான மூல பாடம் டியூட்டர் அந்த வாய்ஸ் ஆஃப் குரோசன்ல சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. அதில் உள்ளது உள்ளபடியே இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஏதோ ஒரு ரயில் வேலை கழுப்பு, அந்த ரயில் போகக்கூடிய பாதையில வந்து ஒரு இது ஆப்ஜெக்ட் வச்சுட்டாரு, இவங்க அப்படிதான் FIR போடணும், அப்படி நடக்கக்கூடாது. ஒரு பெரிய சர்வதேச டெரர் ஆக்டினுடைய ஒரு அங்கம் இங்க நடந்து கொண்டிருக்கின்றது. இட்ஸ் எ டெரரிஸ்ட் ஆக்ட். எப்படி குண்டு வைக்கிறான், கோவை குண்டு வெடிப்புல குண்டு வைத்தவனுக்கு என்ன வகையான தண்டனை கொடுக்கப்பட்டதோ, என்ன FIR போடப்பட்டதோ அதே FIR போடப்பட்டு அதன் மூலம் இவங்கெல்லாம் வந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டால்தான் இது போன்ற செயல்கள் நடக்காமல் இருக்கும். இட்ஸ் எ டெரர் ஆக்ட். இந்த கண்ணோட்டத்தோடு நம்முடைய அரசாங்கம் ஒரு முனைப்பு எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். CGV நேயர்களுக்கு தெரியும், நாம் தினந்தோறும் 5 செய்திகளை சேகரித்து அலசி ஆராய்ந்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய, அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை சேகரித்து திரட்டி விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஸ்ரீராம்.